வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற அந்த மாபெரும் பிரகடனம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க ஒலித்து கொண்டிருக்கிறது. இடையறாத தொடர் போராட்டங்களை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒன்றிய அரசினுடைய அநீதிகளுக்கு எதிராகவும் அத்துமீறலுக்கு எதிராகவும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இந்த தமிழ்நாடு எதற்காகவெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த வாரம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் அடைய வேண்டிய வெற்றிகள் என்ன என்பதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது இதற்கு முன்பு இந்தி திணிப்பு எப்படி இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசினோம். அதே போல் கவர்னருடைய அத்துமீறல்கள் எப்படி தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு அரசினுடைய இறையாண்மைக்கு சவால் விடுவதாக இருந்தது என்பதையும், இந்த அரசினுடைய போராட்டத்தின் வழியாக அது எப்படி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பற்றி கூட பேசினோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற ஒரு விஷயம் என்பது தொகுதி மறுவரையறை என்பது. தமிழ்நாடு இதற்காக போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அவர் எழுதிய ஒரு வாசகம் தீ பரவட்டும் என்பது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி மறுவரைக்கு எதிராக முன்வைத்த அந்த தீ இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், யாருமே கவனிக்காமல் இருந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கவனித்தது, தமிழ்நாடு முதலமைச்சர் கவனித்தார், தமிழ்நாடு அரசு கவனித்தது. அதை அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேசிய பிரச்சனையாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றியிருக்கிறார். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற நம்முடைய அரசியல் சாசன விதிகளின்படி முதல் 20 ஆண்டுகள், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் 20 ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் வரையறுக்கப்பட்டன. அப்பொழுது ஒரு 10 லட்சம் பேருக்கு மக்கள் தொகை இருந்தால் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்க வேண்டும் என்பது போன்ற கணக்கீட்டின் அடிப்படையில் அது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை அன்றைக்கு ஒன்றிய அரசு வெளியிட்ட போது, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக முக்கியமாக முன்னிறுத்திய போது தென்னிந்திய மாநிலங்கள், முக்கியமாக தமிழ்நாடு, அதை தீவிரமாக செயல்படுத்தின. மக்கள் தொகை பெருமளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நாமிருவர் நமக்கிருவர் என்கிற அந்த கோஷத்தை தென்னிந்தியா, முக்கியமாக தமிழ்நாடு தான் முதன்மையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியது. வட இந்தியாவில் அது செல்லுபடியாகவில்லை. தொடர்ந்து மிகப்பெரிய மக்கள் தொகை பெருக்கம் வட இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கிற போது தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்கும் இடையே மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு இடைவெளிகள் இருந்தன. அவருடைய மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருந்தது. தமிழ்நாட்டுடைய அல்லது தென்னிந்தியர்களுடைய மக்கள் தொகை கட்டுக்குள் வந்தது. அப்படி வருகிற போது தொகுதியை மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரித்தால் வெகு இயல்பாகவே வட இந்தியா அதிகமான தொகுதிகளை பெற்றுவிடும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்ட தென்னிந்தியா தன்னுடைய தொகுதிகளை இழக்கும் என்கிற நிலையில்தான் அன்றைக்கு 1973ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே நாடாளுமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு இருக்கிறதோ அது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு 2000 வாஜ்பாய் அவர்களுடைய அரசும் அதே போன்ற ஒரு முடிவை எடுத்தது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் என்று. ஏனென்றால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற காரணத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்கிற தொகுதி மறுவரை என்பது அது அநீதியாக இருக்கும், பாரபட்சமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போது 2026ஆம் ஆண்டு மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போகிறது, தொகுதி மறுவரை வரப்போகிறது. அப்பொழுது வெகு இயல்பாக தென்னிந்தியா, முக்கியமாக தமிழகம், நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையில் 7.18% தமிழ்நாடு வைத்திருக்கிறது. அந்த சதவீதம் குறையும், வட இந்திய மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்கிற நிலையில் தென்னிந்தியாவை வட இந்தியா முழுக்க அரசியல் ரீதியாக வெற்றி கொண்டுவிடும். வட இந்திய அரசியலை தங்கள் கையில் வைத்திருக்க பாஜக நிரந்தரமாக ஆள்வதற்காக முயற்சி செய்கிறது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டோடு இணைந்து இந்த திட்டத்தின் மூலமாக தொகுதிகளை இழக்கப் போகிற எல்லா மாநிலங்களும் நிற்கின்றன. தமிழ்நாடு இந்த விஷயத்தில் நிச்சயமாக வெல்லும். அந்த போராட்டம் தொடரும். தமிழ்நாடு வெல்லுகிற போது பாதிக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் வெல்லும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூற விரும்புகிறேன். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1998ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் தூத்துக்குடிக்கு அருகில்
வீரன் சுந்தரலிங்கம் நகர் என்று ஒன்றை திறந்து வைத்தார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை அதனினும் மிகச் சிறப்பு என்று சொல்ல வேண்டும். சுந்தரலிங்கம் யார் என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 2 தளபதிகள் உண்டு. ஒருவர் வெள்ளையத்தேவன், ஒருவர் சுந்தரலிங்கம். ஆனாலும் ஏதோ ஒரு கொடுமை பாருங்கள், வெள்ளையத்தேவனை தெரிந்த அளவுக்கு சுந்தரலிங்கம் அறியப்படவில்லை. வந்த திரைப்படத்தில் கூட வெள்ளையத்தேவனுக்குத்தான் கூடுதலாக ஒரு முதன்மை இருந்தது. ஒருவேளை அதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்பதை எல்லோரும் அறிவோம். 2 பேரும் எந்த சாதியில் பிறந்தவர்கள் என்பதுதான். தேவர்கள் குலத்தில் பிறந்த ஒருவரும் தேவேந்திர குல வேளாளர் குலத்தில் பிறந்த இன்னொருவருமாக 2 பேரும் தளபதிகளாக இருந்தார்கள். அந்த சுந்தரலிங்கத்தின் பெயரில் ஒரு போக்குவரத்து கழகத்தை கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தொடங்கிய போது அதற்கு எதிர்ப்பு வந்தது. அதனை தாண்டி பிறகு எல்லா போக்குவரத்து கழகங்களின் பெயர்களையும் எடுத்துவிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்று கலைஞர் ஆக்கினார். அந்த நேரத்திலே தான் அது 97இல் 98 ஏப்ரலிலே இப்படி சுந்தரலிங்கம் நகர் என்று அவன் பிறந்த இடத்தில் ஏறத்தாழ 200 வீடுகளை கலைஞர் கட்டி கொடுத்தார். அதற்கு கவனியூர் என்று ஒரு பெயர் இருந்தது. அது எப்படி வந்தது என்பதையும் கலைஞர் சொல்லுகிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருகி கவர்னர் வந்து தங்கிய ஊர் என்பதால் அது கவர்னியூர் ஊர், கவனியூர் ஆகியிருக்கும் என்று கூறுகிறார். அந்த விழாவில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் பேசுகிறார். அன்றைக்கு சுந்தரலிங்கம் பெயரில் ஒரு நகரம் திறக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருப்பதை பாராட்டி பேசுகிற அவர் பேச்சுக்கு இடையிலே சொல்கிறார், எந்த கட்சியும் எந்த தலைவர்களும் எங்களை கவனிக்கவில்லை, இந்த சுந்தரலிங்கத்தை பற்றி பேசவில்லை என்று கூறுகிறார். அந்த இடத்திலேயே கலைஞர் அதற்கு மிக நயமாகவும் நாகரிகமாகவும் ஒரு விடை சொல்கிறார். நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பே பாயும்புலி பண்டார வன்னியன் என்கிற நாவலில் சுந்தரலிங்கத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். கிருஷ்ணசாமி அவர்கள் படித்திருப்பாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. தொடர்ச்சியாக இது போன்ற பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சத்யவாணி முத்து அம்மையார் அவர்கள் ஒரு விழாவில் பேசுகிற போது கூட, நீங்கள் கட்டி கொடுத்த வீட்டிலேயே கருணாநிதி வாழ்க என்று சிலரும் கருணாநிதி ஒழிக என்று சிலரும் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கலைஞர் சொல்கிறார், போகட்டும், எப்படி இருந்தாலும் என் பெயரை விடாமல் தானே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த சுந்தரலிங்கத்தினுடைய வரலாற்றையும் அவர் சொல்லுகிறார். வெள்ளையத்தேவனுக்கு இணையானவன், ஒரு தளபதிகளிலே ஒருவன். 1799 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை தகர்க்கப் போகிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. ஜாக்சன் துறையை வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திக்கிற போது சுந்தரலிங்கமும் உடன் இருந்தார் என்பது வரலாற்று குறிப்பு. எனவே எப்படியாவது இதனை தடுத்து விட வேண்டும். வெள்ளையத்தேவன் வெளியூருக்கு போயிருக்கிறார், இந்த கோட்டை தகர்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுந்தரலிங்கமும் அவனுடைய முறைப்பெண் வடிவு என்கிற அந்த பெண்ணுமாக ஒரு தூய்மை தொழிலாளர்கள் போல மாறுவேடம் போட்டுக்கொண்டு அவர்கள் அந்த வெடிக்கிடங்கு இருக்கிற பகுதிக்கு சுத்தம் செய்வதற்காக போகிறார்கள். இருட்டாக இருக்கிறதே என்று ஒரு தீப்பந்தத்தை ஏற்றிக்கொண்டு போவதாக கையில் தீப்பந்தத்தோடு உள்ளே போன அவர்கள் அப்படியே அந்த வெடிக்கிடங்குக்குள் அந்த தீப்பந்தத்தை தூக்கி எறிய வெடிக்கிடங்கு வெடித்து சிதறியது. அவர்கள் இருவரின் உடல்களும் சேர்ந்தே சிதறின. இவை எல்லாவற்றையும் எடுத்து காட்டி கலைஞர் தான் தன்னுடைய பண்டாரவன்னியன் நாவலிலேயே இது எழுதியிருக்கிறேன், யாருமே கவனிக்கவில்லை என்று சொன்ன கிருஷ்ணசாமி அவர்கள் இதை கவனித்திருப்பார் என்று நான் நினைத்தேன். கவனிக்கவில்லை போல் இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் அவர். அப்போது அவருக்கு நான் தான் தலைவர். எனவே அந்த பாசத்தோடு தன் தாய்தானே என்று செய்ததை சொல்லாமல் அவர் மறந்து போயிருக்கலாம் என்று கலைஞர் இத்தனை நயமாக சுட்டிக்காட்ட முடியுமா என்று எண்ணத்தக்க வகையில் அந்த உரையை அமைத்திருக்கிறார். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும்
ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா, அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி,
உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.